உலகம் முழுக்க வாழுகின்ற தமிழ் குடிகள் அனைவருக்கும் இந்த அதிரடிப்படையின் வணக்கங்கள். இந்து மதத்தையும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானையும் திட்டுவதும் ஏசுவதும் ஒரு வாடிக்கையாக கொண்டு அரசியல் வியாபாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சட்டசபையிலே மாண்புமிகு ஜோசப் விசை முதல்வர் அவர்கள் இருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார். மதுரையிலே முஸ்தபா என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மதுரை மீனாட்சி அம்மன் அருள்வாளிக்கும் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் டிவிகேனுடைய வேட்பாளர் சனாதனத்தை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம் என்று சொல்கிறார். சட்டசபையிலே சபாநாயகர் அவர்கள் கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தை செய்வது போல அந்த சபையிலே சொல்ல வேண்டிய வாக்கியங்களை சொல்லி சட்டசபையிலே முழங்குகிறார். ஆக மொத்தம் இது இந்துக்களுக்கு எதிரான அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களை மதமாற்றுவதற்கு வழிவகுக்குமோ என்கின்ற அச்சம் இந்த அதிரடிப்படைக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழர்களே, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானினுடைய பிரச்சனை ஏற்பட்ட போது எந்த அரசியல் கட்சியும் வாய் திறக்கவில்லை. ஆனால் நம்முடைய சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி அரசியல் வியாபாரிகள் புறம்போக்குகள் சொல்கின்ற போது எவனும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. நான் கேட்பது, அந்த முஸ்தபா என்கின்ற முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினரே, தர்கா வழிபாடு ஆகாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் கோபி அருகே உள்ள எஸ்கணபதி வளையத்தில் அரசு புறம்போக்கு பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சொந்தமான தர்கா ஒன்று இருக்கிறது. இடத்தை அரசாங்க இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கு. அதையெல்லாம் ஏன் எடுக்கல? இஸ்லாத்திலே தர்கா வழிபாடு ஆகாது, கயிறு கட்டுறான், திண்ணீர் கொடுக்குறான், பானம் போடுறான், இதையெல்லாம் நீ ஒழிக்க வேண்டும், நீ பேசு. ஆனால் எங்களுடைய மதத்தை இழிவுபடுத்தி பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படும். ஏனென்றால் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தொகுதிகளிலே ஏன் முதல்வரே தோத்தார். இந்துக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். அதனால தமிழர்களே, நம்முடைய மாரியம்மன், காளியம்மன், மினியப்பன், கருப்புசாமி, சுடலமானசாமி, இப்படி நாம் வணங்குகின்ற தெய்வத்தை இழிவுபடுத்தி பேசும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். சனாதனம் என்பது வாழ்வியல் முறை. அது உனக்கு சனாதனம். நீ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் கிறிஸ்துவன் என்று அவரே சொல்கிறார். அப்பொழுது நீ கிறிஸ்துவனாக மாறிவிட்டு இந்து மதத்தை கேவலப்படுத்தினால் இதை பொறுத்து கொண்டு இந்த அடிப்படை செயல்படாது. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குவோம். இதை தமிழக முதல்வர் அவர்கள் உங்கள் கட்சிக்காரர்களிடம் இதுபோல பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன்.